வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரேகா. இன்றைக்கி ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்ஸில் வந்துட்டு விருச்சிக ராசிக்கான ராகு கேதுகள் பயிற்சிகளை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வருடம் மே மாதம் 18ஆம் தேதி வந்துட்டு ராகு பகவான் உங்களுடைய 5வது வீட்டிலேருந்து 4வது வீட்டுக்கும் மற்றும் கேது பகவான் வந்துட்டு உங்களுடைய 11வது வீட்டிலேருந்து 10வது வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆகிறாருங்க. யூஸ்வலாக வந்துட்டு ராகு பகவான் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிழல் கிரகம். இவங்க எப்போவுமே வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பயிற்சி ஆகாமல் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்து பயிற்சி ஆவாங்க. ஸோ இவங்க எப்பவுமே வக்கர நிலையில் இருக்கிற ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா அது ராகு கேதுகள். அதே மாதிரி இவங்க வந்து இல்யூஷனரி பிளானட், இவங்களுக்குன்னு ஒரு பருப்பொருளே கிடையாதுங்க. இவங்க எந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அந்த வீட்டை வந்து ஆக்கிரமிச்சுட்டு அந்த வீட்டுக்கான பலாபலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா அது ராகு கேதுகளாக தான் இருப்பாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது மோஸ்ட்டாக வந்துட்டு ஒரு கெடு பலன்களை அதிகம் கொடுக்குற பிளானட்டாக தான் நம்ம பார்க்குறோம். அவங்க வந்துட்டு எப்பவுமே கொஞ்சம் நல்லது வந்து பண்ணுறதை வந்துட்டு கொஞ்சம் யோசித்து தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு விசித்திரமான ஒரு பழக்கம் வந்துட்டு ராகு அவர் போகிற இடத்துல வந்துட்டு விரிவடைய செய்வார். அதே மாதிரி கேது பகவான் அவர் போகிற இடத்துல வந்துட்டு சுருக்கவே செய்வார். இது அவங்களுடைய ஒரு பொதுப்படையான பலன்கள். ஸோ இந்த வருடம் விருச்சிக ராசிக்கு என்ன பண்ணுவார் இந்த ராகு கேதுகள் வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க 4வது வீட்டுக்கு போகிறாங்க. 4வது வீடுனாவே பொதுவாகவே உங்களுடைய பூர்வீகம், அதாவது நீங்கள் பிறந்த இடம், அதேமாதிரி தாய் வழி உறவுகள், உங்கள் படிப்பு, இது எல்லாம் வண்டி வாகனம் வீடு இது எல்லாத்தையும் குறிக்கிற இடம் வந்துட்டு 4வது வீடுங்க. ஸோ அதை வந்து குரு பார்த்த ராகு இருக்கிறதுனால ஸோ இவங்க இந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்துட்டு வீடு வாகனம் வாங்குறவங்களுக்கு நீங்கள் இப்போ வந்துட்டு லேட்டஸ்ட் அது வந்து குரு பகவான் குரு பார்த்த ராகுவாக இருக்கிறதுனால அந்த வீட்டோட மேன்மைகள் வந்து கொஞ்சம் விருத்தி அடையவே செய்வாங்க. ஸோ அதனால் இந்த டைம் வந்துட்டு இது அமையறதுக்கான ஒரு பாசிபிள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே செய்யுது. மற்றபடி ராகு பகவான் வந்துட்டு உங்களுடைய பூர்வீகத்திலேருந்து, அதாவது இத்தனை நாள் வந்து வெளிநாட்டுக்காக வேண்டி இருந்தவங்களுக்கு வந்துட்டு இந்த டைம் வந்து கண்டிப்பாக ராகு பகவான், அதுவும் குரு பார்த்த ராகு பகவான், ஏன்னா ராகு வந்து பொதுவாகவே வந்து வெளிநாட்டை குறிக்கிற இடம், அதை பூர்வீகத்திலேருந்து வெளியேற்ற கிரகம் வந்து ராகு. அந்த இடத்த வந்து குரு பார்க்கறதுனால இத்தனை நாள் வெளிநாட்டுக்காக வேண்டி இருந்தவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பாசிட்டிவாக எக்ஸிக்யூட் பண்ணுற நேரம் இந்த நேரமாக தான் நம்ம பார்க்குறோம். சில சமயம் தாய் வழி உறவுகளில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு என்னதான் ராகுக்கு எடுத்தாலும் அது குரு பார்த்த ராகுவாக இருக்கிறதுனால அந்த கெடுபலை நீக்கி அதில் இருக்கிற மேன்மைகளை உங்களுக்கு கொடுக்கவே செய்வார். மற்றபடி கேது பகவான் 10ல் போகிறார், அதாவது உங்கள் ராசிக்கிலேருந்து 10வது வீட்டில் போகிறதுனால கண்டிப்பாக வந்து தொழில் புரியவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை கண்டிப்பாக இந்த கேது பகவான் கொடுக்கவே செய்வாருங்க. ஸோ அதில் கருத்தில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய ராசியிலேருந்து 8வது வீட்டில் வந்துட்டு அஷ்டமத்தில் குரு இருக்காருங்க. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக சிறு சிறு வேலை பலுகள் கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும். ஏன்னா இப்போ வேலை மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலை மாற்றத்துக்கான விஷயத்தை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இந்த நேரம் வந்துட்டு குருவோட பயிற்சியும் வந்துட்டு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால கேதுவும் மற்றும் உங்களுடைய 10வது வீட்டில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ப்ரிகாஷனரி ஆக்ஷன் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா என்னதான் குரு 8ல் இருந்தாலும் அவருடைய பார்வைகள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மேன்மை அடைய தான் செய்யுதுங்க. அதாவது உங்களுடைய பார்வை வந்து 12வது இடம், 2வது இடம் மற்றும் 4வது இடத்துல இருக்கிறதுனால ஸோ இந்த டைம் வந்து வெளிநாட்டுக்கு வேண்டி இருக்கிறவங்களுக்கான ஒரு பாசிட்டிவான டைமாக தான் நம்ம விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்க்குறோம். மற்றபடி நம்ம இந்தியாவிலே இருக்கிறவங்க, நம்ம பிறந்த இடத்துல இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷனரி ஆக்ஷன்ஸை நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த பேரவுகளை வந்துட்டு நம்ம ஒரு வெற்றிகரமான ஒரு பேரவுகளை நம்ம மாற்றலாம். நன்றி நேயர்களே. இன்னும் அடுத்த காணொலியில் வந்துட்டு அடுத்த ராசிக்கான பயிற்சிகளோடு வந்துட்டு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.